அரசியலில் வெற்றி பெற சிறந்த ஆலோசனை வழங்கும் கிங் மேக்கர் பொலிட்டிக்கல் அட்வைஸ் கம்பெனியை தொடர்பு கொள்ளவும். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் 10A/9 முடிச்சூர் ரோடு, ஓல்டு பெருங்கலத்தூர், சென்னை 6,63,000. ப்ரொப்ரைட்டர் எஸ். ஜோஷுவா சாலமன். தொலைபேசி எண் 9677006526. உலக தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் செந்தில்குமார். இந்த பதில் நான் பார்க்க போகிறது, இங்கே வைரமுத்து அவர்களும் அதே மாதிரி இந்த பக்கம் கமல்ஹாசன் அவர்களும் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு, இந்த பக்கம் வைரமுத்து அவர்கள் ஸ்ரீராமரை அவருக்கு புத்தி சுவாதீனம் இல்லாதவர், சீதையை பிரிஞ்ச உடனே அவருக்கு புத்தி சுவாதீனம் போயிடுச்சு, அவருக்கு பைத்தியம் ஆகிட்டார் அப்படின்னு ஸ்ரீராமரை இழிவுபடுத்தும் விதமாக ஒரு பக்கம் இவர் பேசுகிறாரு. இந்த பக்கம் கமல்ஹாசன் அவர்கள் சனாதன தர்ம சங்கிலி வேறொருப்புன்னு பேசுகிறாரு. இந்த ரெண்டு பேருமே யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுகவோட கூட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறவங்க. திமுகவுடைய ஆட்கள் மட்டும் இல்லை, இவங்க கிறிஸ்தவ கைக்கூலிகள். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திட்டமிட்டு இந்த விஷயத்தை பரப்புகிறாங்க. சரி, எதற்கு இவங்க தொடர்ந்து, அதாவது திமுக இந்த என்ன சொல்கிறது, இந்த தந்தை பெரியார் தூக்கி பிடிக்கக்கூடிய திராவிட கழகம், இவங்க தொடர்ந்து ரொம்ப நாளாகவே இந்த விஷயத்தை பல வருஷமாக தொடர்ந்து இங்கே ஸ்ரீராமரை இழிவுபடுத்துகிறத வேலையை வச்சுட்ருக்காங்க. இதுக்கு முக்கியமாக ரெண்டு காரணம் இருக்குது. ஒன்று அவங்க ஓட்டு அரசியல் பண்ணுறாங்க. ஓட்டு அரசியல் பண்ணி இந்த நாட்டை அவங்களுடைய அவங்க வசம் வச்சுக்கணும். முதல்ல வச்சுக்கிட்டு அவங்க வேண்டிய எல்லாத்தையும் செய்யலாம். இங்கே பாரம்பரியம் கலாச்சாரத்தை மாற்றுறது ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் இவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கே எந்த இந்துக்களும் இங்கே இருக்கவே கூடாது, இந்து மதத்தை ஒட்டுமொத்தமாக அழிக்கணுன்ற ஒரு அஜெண்டா இருக்குது. எதற்காக இந்து மதத்தை இங்கே அழிக்கணும் அப்படின்றது தான் இங்கே ரொம்ப கொஸ்டின். அது நீங்கள் இந்த நுட்பத்தை எல்லோரும் புரிஞ்சுக்கணும். சும்மா வைரமுத்தை விமர்சனம் பண்ணுறதோ, கமல்ஹாசனை விமர்சனம் பண்ணுறதோ, திமுக விமர்சனம் பண்ணுறதோடு மட்டும் நம்ம நிறுத்தக்கூடாது. அதுக்கு பின்னாடி அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு சதி திட்டம் இருக்குது. அந்த சதி திட்டம் என்னன்றதை மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை ஒரு பிஜேபி கிங் மேக்கராக, ஒரு பிஜேபியுடைய ஸ்பெஷல் பொலிட்டிக்கல் அட்வைசராக, ஒரு பொறுப்புள்ள இந்திய குடிமகனாக எனக்கு அந்த கடமை இருக்குது. சனாதனவாதியாக எனக்கு சனாதன தர்மத்தை பின்பற்றக்கூடியவனா, இறை நம்பிக்கையாளனா எனக்கு அந்த கடமை கண்டிப்பாக இருக்குது. அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டா இவங்களுடைய வேஷம் கலைஞ்சிரும். திமுகவையோ அப்புறம் இந்த தீக்காவையோ அவங்களுக்கு துணை போகிறவங்களையோ மக்கள் புறக்கணிப்பாங்க, அவங்கள பாய்காட் பண்ணுருவாங்க. அதோடு அவங்களோட ஆட்டம் முடிஞ்சிடும். சரி, என்னன்னு புரிஞ்சுக்கணுன்னா, உலகம் முழுக்க பல நாடுகள் இருக்குது. பல அந்நிய நாடுகள் இந்தியா மேலே படையெடுத்தாங்க. படையெடுத்த அத்தனை பேருமே இங்கே மதமாற்ற வேலையை செஞ்சான். எதற்காகனா, அந்த மதத்தின் பெயரால் இவங்க எல்லாரையும் மாற்றி அவங்க கீழே நம்மளை ஆட்சி பண்ணணும்னு நினச்சாங்க. அது ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணாங்க, முடியல. அதற்கு பிறகு இரண்டாம் உலக போருக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் இந்த சண்டையெல்லாம் போடக்கூடாது, இந்த மாதிரி நாட்டை பிடிக்கிற விஷயம்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு அஜெண்டா வந்த உடனே உலகம் முழுக்க ஒரு வல்லரசுகள் அமெரிக்கா போன்ற வல்லரசுகள், பிரிட்டிஷு, அப்புறம் ரஷ்யா கூட அவ்வளோ கிடையாது, பொதுவாக அமெரிக்கா, இன்னும் சில அரபு நாடுகள், இவங்களாம் என்ன நினைப்பாங்கன்னா, இவங்க எப்படி நாட்டை ஆள்றது, உலகம் முழுக்க இருக்க மக்கள் எப்படி ஆள்றதுன்னா, அவங்களுக்கு ஒரே மதத்தை சார்ந்தவங்களாம் மாற்றிட்டாக்கா அவங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். எவனும் கேள்வி கேட்க மாட்டான். சரி, நம்ம ஆள் அவருக்கு ஓட்டு போட்டுருவோம், அவர் தான் நம்ம ஆட்சி பண்ணுறான்ற ஒரு மென்டாலிட்டியை கொண்டு வர்றதுக்காக திட்டமிட்டு ஒரு சதி நடக்குது. அதனுடைய சதியின் வெளிப்பாடு தான் இப்போ எல்லாரையும் மதம் மாற்றினா எப்படி சொல்லி மதம் மாற்றுவீங்க? எல்லா மதத்துலேயும் ரொம்ப கண்ட்ரோல் இருக்குது. நீ இதை செய்யாத, அதை செய்யாத, அப்படி பண்ணாத, இப்படி பண்ணாத, நீ இது பண்ணால் கடவுள் தண்டிப்பார், கடவுள் கண்ணை குத்திடுவார் அப்படின்னு தண்டனைக்குரிய விஷயமாக தான் நிறைய இருக்கும். ஆனால் இங்கே கிறிஸ்தவ மதத்தில் மட்டும் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, அவரோட போதனைகளில், உன்னுடைய சகோதரன் எத்தனை தடவை தப்பு பண்ணால் மன்னிக்கணும்னு இயேசு கிறிஸ்து ஒருத்தர் கேட்குறான். அவர் சொல்கிறாரு, 7 தடவை மன்னிச்சா போதுமான்னு கேட்டால் 70 முறை மன்னிச்சாலும் தப்பு இல்லை அப்படின்றார். அதாவது உனக்கு மன்னிக்கிறதுக்கு அளவுகளே கிடையாது, நீ மன்னிச்சிட்டே இரு அப்படின்றார். அப்போது தண்டனைன்றது கொடுக்காத ஒரே ஒரு தெய்வமாக இயேசு கிறிஸ்துவை உலகம் முழுக்க இருக்க எல்லா மக்கள் மத்தியிலையும் கொண்டு போய் சேர்க்க ட்ரை பண்ணாங்க. ஆனால் அதே இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்காருன்னா, பிதாவின் சித்தத்தின்படி நடக்கிறவனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்பவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லைன்னு தெளிவாக சொல்கிறாரு.
அப்போ இவர் வந்து தேவனுடைய குமாரன் தான். இவர் பிதா அல்ல. பிதா இவரில் மகிமைப்படும்படியாக அவர் வந்து சில பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றதுக்கு இவர் செய்கிறார். இவ்வளவுதான் பைபிள் சொல்லுது. பிதா சுதன் பரிசுத்தாவின்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான். அப்போது வல்லமை உள்ள சர்வ வல்லமையுள்ள ஒரு தேவன் ஒருத்தர் இருக்கார். அது பைபிளில் வந்து ஏகோவான்னு சொல்கிறாங்க பேர். அதில் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு வந்து தரிசனமானேன்னு வந்து ஆதி ஆகமத்தில் கர்த்தர் வந்து மோசைக்கிட்ட பேசுகிறாரு. இதெல்லாம் யாத்திராகமத்தில் இருக்குது. ஆதி ஆகமும் யாத்திராகமும் யாக்கோபு கிட்ட பேசுகிறாரு. இதெல்லாம் இருக்குது. நான் வந்து இருக்கிறவன் பேசுகிறார். அப்போது பிதான் ஒருத்தர் இருக்கார். சுதன் வந்து குமாரன், சுதனா குமாரன், அவர் வந்து இயேசு கிறிஸ்துன்னு இருக்குது. இப்போது எல்லாருக்கும் ஒரு வசதி என்னென்னா, பிதா வந்து தண்டிப்பார். ஆனால் மன்னிக்கிற கடவுள் உலகத்திலேயே எது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் மன்னிப்பார் அப்படின்ற கான்செப்ட் அவங்க வச்சுக்கிட்டு, நீ என்ன தப்பு வேணாலும் பண்ணு, நீ என்ன அக்கிரமம் வேணாலும் பண்ணு, நீ எத்தனை பொண்டாட்டி வேணாலும் கல்யாணம் பண்ணிக்க, நீ எத்தனை கொலை வேணாலும் பண்ணு, எத்தனை வேணால் ஊழல் பண்ணு, கொள்ளையடி, நீ எத்தனை விபச்சாரம் வேணாலும் பண்ணு, ஆனால் நீ பாவ அறிக்கை பண்ணிட்டினா, நீ வந்து இயேசு கிறிஸ்து கிட்ட நீ மன்னிப்பு கேட்டினா அவர் உன்னை மன்னிச்சிடுவார். ஸோ உனக்கு நரகமே கிடையாதுன்ற ஒரு தவறான ஒரு கான்செப்டை இவங்க சொல்கிறாங்க. இயேசு கிறிஸ்து கூட விபச்சாரியை மன்னிக்கும் போது, இனிமே நீ தவறு செய்யாதே, பாவம் செய்யாதே மகளே அப்படின்னு தான் அவர் மன்னிச்சிருந்தார். தவிர நான் வந்து உன்னை மன்னிச்சிட்டேன், உன் பாவத்தை மன்னிச்சிட்டேன், நீ இனிமேல் எப்படி ஒன்றா இருந்துக்கலாம், வருஷம் வருஷம் வந்து எனக்கு காணிக்கை கொடுத்துட்டு நீ என்ன ஒன்றா பண்ணு அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. புரியுது அவங்களுக்கு? ஆனால் இங்கே இருக்க அரசாங்கங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்காக நீ என்ன பாவம்னா பண்ணலாம், ஏசப்பா உன்னை மன்னிச்சிடுவார் அப்படின்னு சொல்கிறான். இது வந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போது நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், நம்ம என்ன தெரிஞ்சே தப்பு பண்ணாலும் என்ன வேணாலும் பண்ணாலும் அவர் வந்து மன்னிச்சிடுவார். ஸோ நமக்கு நரகமே இல்லை. அப்போ இது ரொம்ப ஈஸியாக இருக்க. ரெண்டாவது, நீ எந்த உணவு வேணாலும் சாப்பிட்லாம், உன் உடம்புக்குள்ளே போகிறது வந்து உன்னை அசுத்தப்படுத்தாது அப்படின்னு வேறு சொல்லிட்டாரா. அதனால் நீ பன்னிக்கறி சாப்பிட்லாம், மாட்டுக்கறி சாப்பிட்லாம், ஆட்டுக்கறி சாப்பிட்லாம், ஓனா சாப்பிட்லாம், பல்லி சாப்பிட்லாம், பூரான், பாம்பு, கரப்பாம்பூச்சி, கண்ட கருமூத்தியும் நீ வந்து தின்னலாம். புரியுதா? அந்த ஒரு சுதந்திரம் கொடுத்துட்டாருன்னு இவனுங்களாம் நினச்சிக்கிறானுங்க. அவர் அப்படி சொல்லவே இல்லை. மோசையினுடைய உடன்படிக்கையை நிறைவேற்ற தான் நான் வந்தேன், பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்ற தான் வந்தேன்னு தெளிவாக அவர் சொல்கிறார். அப்போது நீ புசிக்கிறதுல அசுத்தம் எது, பரிசுத்தமானது எதுன்னு கர்த்தர் சொல்லியிருக்காரு உடன்படிக்கையில். அதை நிறைவேற்ற தான் நான் வந்தேன். ஆனால் உனக்கு நான் சலுகை கொடுக்குறேன், நீ வந்து உன்னை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணல, ஆனால் அந்த உடன்படிக்கையின்படி நடந்துக்க, நான் உன்னை மன்னிக்கிறதுக்கு தான் வந்தேன். ஆனால் தண்டிக்கிற கடவுள் வந்து இருக்கார், அவருக்கு தான் அதிகாரம் இருக்குது, அவர் தான் பிதான்னு சொல்கிறாரு. இப்போ இந்த அஜெண்டா நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போது இந்த ஸ்ரீராமர் எதுக்கு அடிக்கிறாங்கன்ற வரும். ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு கடவுள் வந்து ஒரு மதம் இருக்குது. இப்போ அந்த மதங்களை அடிக்கணுன்னா கிறிஸ்டியானிட்டியை பரப்பணும், அதற்கு ஃபண்ட் அனுப்புகிறாங்க, அங்கங்கே ஆளுங்களை அனுப்பி வந்து சொல்கிறாங்க. இவங்களோட நோக்கம் வந்து மக்களை பாவத்திலேருந்து மீட்கிறது இல்லை, அந்த நாட்டை வந்து கைப்பற்றுறது, மக்களை மதம் மாற்றுறது. அப்போ இங்கே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து வைணவமும் சைவமும் வைணவமும் ரொம்ப பிரசித்தி பெற்றது. அதை யாராலையும் வந்து அது எப்போ தோன்றியது, எப்போ வந்தது யாராலையும் சொல்லவே முடியாது. அதனால தான் நம்மளுடைய சாஸ்திரம் வந்து தர்ம சாஸ்திரம். இந்த தர்ம சாஸ்திரத்தை வந்து இவங்களால் அழிக்கவே முடியல. இது எப்போ தோன்றியது, யார் தோற்றுவிச்சா அப்படின்றது யாருக்கும் அந்த ஆணி வேறே தெரியாது. ஸோ கடவுள் எப்போ வந்தார்னு யாரும் சொல்ல முடியுமா? பிறப்பும் இறப்பும் இறைவனுக்கு இல்லை. ஆனால் இவங்க இயேசு கிறிஸ்துவியா அவர் தான் இறைவன் சொல்லுவாங்க. இறைவனுக்கு பிறப்பும் இறப்பும் இல்லைனா, பிறப்புன்றது வந்து கிறிஸ்மஸ்னால் பிறப்பு தானே, இயேசு பிறந்த தினத்தை கிறிஸ்மஸ்ன்னு சொல்கிறோம். அவர் மரித்த நாளை வந்து குட் ஃப்ரைடே அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் உயிர் தெழுந்த நாளை ஈஸ்டர்னு கொண்டாடுறாங்க. அப்போது பிறப்பும் இறப்பும் இல்லாதவர் தான் இறைவன்னா, இயேசு கிறிஸ்து பிறந்தார், வாழ்ந்தார், இறந்தார், உயிர் தெழுந்தார். கரெக்டு தானே? அப்போ அவர் இறைவனாக இருக்க முடியாது இல்லை. எல்லாம் இல்லை, இறைவனுக்கு மரணமே இல்லை, பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை. அப்போ அதுவே வந்து இவங்க தப்பாக இன்டர்பிரேட் பண்ணி மக்களை ஏமாத்துறாங்க. இந்த இடத்துல ஏன் ஸ்ரீராமர் அடிக்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு அடையாளம் இங்கே இந்தியாவில் இருக்குது. சிவபெருமானை வணங்குறவங்களும் அப்புறம் விஷ்ணு பகவானை வணங்குறவங்க. அப்போ இதில் மிகப்பெரிய ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, ஒன்று சிவபுராணம், இன்னும் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ராமாயணமும் மகாபாரதமும் இந்தியாவுடைய 2 இதிகாசங்கள்னு சொல்லுவாங்க. புராணம், இதிகாசம். அதாவது புராணம்னா நடந்த சம்பவம், வரலாறு, பழைய வரலாறுன்னு அர்த்தம் புராணம்னா. அப்போது ஸ்ரீராம அவதாரத்தை பற்றியும் கிருஷ்ணனுடைய அவதாரத்தை பற்றியும் சொல்கிறது தான். அதில் வந்து சிவபுராணமும் அடங்கும். அது இருந்தாலும் மக்கள் மத்தியில் ரொம்ப பிரசித்தி பெற்றது ராமாயணம், மகாபாரதம். இந்த ஸ்ரீராமரை வந்து அசிங்கப்படுத்தணும், கிருஷ்ணனை அசிங்கப்படுத்தணும்னா ஸ்ரீராமரை வந்து எதுலேயும் அசிங்கப்படுத்த முடியாது.
அவர் பர்ஃபெக்டாக வாழ்ந்த ஒரு மனிதனாக வந்து இறைவன் அவதரித்து வாழ்ந்தார். கிருஷ்ணர் அசிங்கம் பண்ணால் அவர் கிருஷ்ண லீலை பண்ணார், அவர் பல பெண்களோடு இருந்தான்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்தினாங்க ஈஸியாக. ராமாயணத்தை உடைக்கணும், ஸ்ரீராமரை காலி பண்ணணும்னா இவங்களால முடியவே முடியல. அப்போது இந்த ராமாயணமும் மகாபாரதத்தையும் காலி பண்ணாமல் இங்கே சைவத்தையும் வைணவத்தையும் நீ அழிக்கவே முடியாது அப்படின்ற கட்டத்துக்கு இவங்க வராங்க. அதனால தான் ஸ்ரீராமரை அவமானப்படுத்துறதுக்காக அவர் ஜாதி வெறி பிடிச்சவர், அவர் இப்படி பண்ணார், சம்புகனை கொலை பண்ணார், அவர் வந்து சீதையை வந்து பிரிஞ்சார், அவர் வந்து இப்படி பண்ணார் அப்படி பண்ணார் அப்படின்னு வந்து அவரை வந்து அவமானப்படுத்தி பேசுகிறாங்க. அதனால தான் வந்து வைரமுத்து போன்றவர்கள் திமுக ஆட்கள் இந்து மதத்தை அழிச்சிட்டால், இந்த புராணங்களை அழிச்சிட்டால், புராணத்தில் வரக்கூடிய விஷ்ணுவுடைய அம்சமான அவதாரமான ஸ்ரீராமரையும் கிருஷ்ணரையும் அவமானப்படுத்திட்டா, அவங்கள அந்த மதத்திலேருந்து வெளியேற்றி அவங்கள கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்க வச்சுட்டா இங்கே நாட்டை கைப்பற்றிடலாம். இந்த நாட்டை அப்படியே அடிமையாக்கி கிறிஸ்தவ நாடாக மாற்றிட்டா இது வந்து ரோமாபுரிக்கு அடிமையாயிடும், அங்கே வந்து போப்புக்கு அடிமையாயிடும். அதனால தான் திமுகலேருந்து ஒருத்தவங்க சொன்னாங்க, அந்த திண்டுக்கலை பெரியசாமி பொண்ணும் மருமகளும் சொன்னாங்க, நாங்கள் வந்து இந்த நாட்டோட சட்டத்தை மதிக்க மாட்டோம், இந்த சட்டத்திட்டம் வந்து நாங்கள் மதிச்சு அவசியம் இல்லை, நாங்கள் வந்து போப்பு என்ன சொல்கிறாரோ அதுதான் நாங்கள் கேட்போம் அப்படின்றாங்க. இப்போ இங்கே இருக்க எல்லாருமே வந்து இப்போது உதயநிதி கூட நான் அல்லேலுயான்னு சொல்லுவேன் சங்கிகளை ஏறிட்டோன்னும் போது இவங்க நேரடியாக அவங்க வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, நாங்கள் வந்து கிறிஸ்தவ மதத்தை தான் பின்பற்றுவோம், இந்து மதத்தை நாங்கள் அழிப்போம், எங்களுக்கு இந்து மதம் வேண்டாம், ஏன்னா எங்களுக்கு வந்து பணம் கொடுக்குறது அவங்க தான் அப்படின்ற இடத்துக்கு போயிட்டாங்க. அப்போது மதம் மாற்றவங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க, அந்த பணத்துக்காக இவங்க நாட்டை வந்து அழிக்க நினைக்கிறாங்க. இதை ஏற்கனவே ஜார்ஜ் பொன்னையா போன்ற போதகர்கள் மேடையில் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள்லாம் வந்து இப்போது இந்த கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுறோம், கொஞ்சம் கொஞ்சமாக கன்னியாகுமரி போன்ற பல்வேறு மாவட்டங்களில் நாங்கள் தமிழ்நாட்டில் ஊடுருவி வந்துட்டோம், இப்போ நாங்கள் பெரும்பான்மையாக மாறுறோம், இந்துக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சிறுபான்மையாக நீங்கள் போகிறீங்க, இப்படியே போச்சுன்னா ஒரு நாள் நாங்கள் சிறுபான்மையாக மாறக்கூடிய இந்துக்களை பெரும்பான்மையாக மாறிய கிறிஸ்தவர்கள் உங்களை கொலை பண்ணுவோம் அப்படின்றத வெளிப்படையாக அவர் பேசினார். அதற்காக அவர் மேலே வழக்கு பாய்ந்தது, அப்புறம் ஜாமீனில் வெளியே வந்துட்டார். ஆனாலும் அவங்களோட அஜெண்டா என்னன்றதை தெரிந்தோ தெரியாமலோ அந்த இறைவன் சிவபெருமான் அவரை வந்து உளர வச்சுட்டார். அப்போ அவங்க அஜெண்டா என்ன, இங்கே இருக்க எல்லாரையும் பெரும்பான்மை இந்துக்களை கிறிஸ்தவர்களாக மாற்றணும், மாற்றிட்டு அதில் மாற மாட்டேன்னு ஒருத்தர் ரொம்ப பிடிவாதமாக வைராக்கியமாக, இப்போ நம்மளை போன்ற ஆட்கள்லாம் இருப்போம் தெரியுமா, சித்தாந்தத்தில் ஊர்னவங்க, இப்போ நம்மளை மாதிரி ஆட்களெல்லாம் கொலை பண்ணிடணும், இதுதான் இவங்களோட நோக்கம். இப்போ பெரும்பான்மை கிறிஸ்தவர்கள் வந்துட்டால் இந்துக்களுக்காக இந்து மதத்துக்காக பேசுகிறவனை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அப்போ கொஞ்சம் பேர் தான் இருக்கான்னா அவனை ஒன்று மிரட்டி அவனை வந்து மதம் மாற்றணும், இல்லைன்னா ஜெயிலில் போடணும், இல்லைன்னா ஆளை கொலை பண்ணிவிடு முடிஞ்சு போச்சு, இத்தனோடு இருக்கிறவனை மட்டும் மாற்ற. இவ்வளோ பேர் 80% நம்ம மதம் மாற்றிட்டோன்னா மிச்சம் 20% தான் இந்துக்கள் இருக்காங்கன்னா போட்டு தள்ளிடுன்றானவன், அவ்வளோதான், யாரும் கேட்குறதுக்கு யாரும் இருக்காது. அப்போது பிஜேபின்ற ஒரு கட்சி, இந்து முன்னென்ற ஒரு இயக்கம், அப்புறம் இந்து மக்கள் இயக்கம், இன்னும் பல்வேறு இந்து மதத்தை சார்ந்தக்கூடிய விஹெச்பி, இன்னும் நிறைய இயக்கங்கள் இருக்குது, இந்த அமைப்புகள், இதெல்லாம் உங்களுக்கு இந்த இந்தியாவில் இருக்கிறதுனால தான் இந்துக்கள் பாதுகாப்பாக இருக்கீங்க, இல்லைனா இந்துக்கள் பாதுகாப்பாக இருக்க மாட்டீங்க. உங்கள் எல்லாரையும் கிறிஸ்தவ மதத்துக்கு மாற்றுவாங்க. மாற மாட்டேன்னு பிடிவாதத்தோடு நான் குலதெய்வ வழிபாடு பண்ணுவேன், நான் முருகரை வணங்குவேன், நான் வந்து முனியாண்டியை வணங்குவேன், நான் முனீஸ்வரனை வணங்குவேன், நான் வந்து காட்டேரியை வணங்குவேன், நான் வந்து இந்த தெய்வத்தை வணங்குவேன், நான் வந்து கருப்பணசாமியை வணங்குவேன், நான் ஐயப்பனை வணங்குவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்தியாவில் எவர் இருந்தாலும் அவனை போட்டு தள்ளிடுவானுங்க. இதுதான் அவங்களோட அஜெண்டா. அப்போது இந்த வைரமுத்து போன்றவர்கள், கமலஹாசன் போன்றவர்கள், அப்புறம் வந்து இந்த திமுக, இந்த திக, இவங்களுக்கு நீங்கள் ஓட்டு போட்டு அதிகாரத்தில் உட்கார வைக்காதீங்க. உங்களுக்கு அவங்க வந்து நலத்திட்ட உதவிகளை சரியாக செய்ய மாட்டாங்க, பிஜேபி வருமா வராதா, சரியாக செய்வாங்களா இல்லையானா அது வேறு சப்ஜெக்டு, அதுக்காக நீங்கள் சண்டை போடுங்க. ஆனால் அவங்க உங்களுக்கு சலுகை கொடுக்கலன்ற ஒரே காரணத்துக்காக நீங்கள் வந்து இந்த மாதிரி திமுக போன்ற கொலைகாரனுங்க கையில் நீங்கள் நாட்டை கொடுத்தீங்கன்னா உங்களை கொலை பண்ணுறது தான் அவங்க அஜெண்டா. தெளிவாக புரியுது அவங்களுக்கு? இதுக்கப்புறமாவது சும்மா வந்து வைரமுத்து இப்படி பேசிட்டாரு அப்படி பேச நீங்கள் சொல்லிட்டு இருக்காதீங்க. இனிமேல் உங்கள் வாழ்நாளில் திமுகக்கோ இந்த திராவிட கழகத்துக்கோ இந்த வைரமுத்து போல நாத்திகம் பேசும். முதல்ல ஒருத்தர் நாத்திகம் இங்கே இந்தியாவோட பேசுகிறானாலே அவனை புறக்கணிங்க, பாய்காட் பண்ணுங்கள், எந்த வேலையும் கொடுக்காதீங்க, எந்த ஒரு வாய்ப்பும் தராதிங்க, அவனுக்கு எந்த பதவியும் தராதிங்க, எந்த எம்எல்ஏவோ எம்பியாவோ நிற்கிறதுக்கு எலெக்ஷன் கமிஷன் அனுமதி கொடுக்காதீங்க.
நீ இந்துவாக இருந்தால் மட்டும்தான் உனக்கு இங்கே சீட்டுன்னு சொல்லுங்கள். மரியாதைக்குரிய ஆர் ராசா அவர்கள் என்ன சொன்னார், நான் இந்துவாக இருக்க மாட்டேன், இந்துன்னா வேசி மகன்னு இந்து மதத்தில் இருக்குது, சனாதன தர்மம் அப்படி தானே கூப்பிடுது அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு வரைக்கும் ஆர் ராசா அவர்கள் இந்து அப்படின்ற சர்டிஃபிகேட்டை வச்சுக்கிட்டு தான் அவர் பார்லிமெண்ட்டில் எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சிருக்காரு. அப்போ இந்துன்ற பேரை வச்சுக்கிட்டா நான் வேசி மகன்னு சொன்னால், இந்துன்ற சர்டிஃபிகேட்டோட நீங்கள் தேர்தலில் நின்று வெற்றி பெற்ற ஆர் ராசாவை நான் என்னன்னு இப்போ கூப்பிடணும்? நீங்கள் இந்துவாக இருக்க மாட்டேன்றீங்க, இந்துவாக இருந்தால் வேசி மகன் சொல்கிறீங்க. அப்படி நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இந்து அப்படின்ற ஒரு அடையாளத்தோட உங்களை ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு, அந்த சலுகையை பயன்படுத்திக்கிட்டு எம்பியாக நின்று ஜெயிச்ச நீங்கள் இப்போ உங்களை நான் என்னன்னு சொல்லணும் உங்கள் வார்த்தைப்படி அப்படி சொல்லி கூப்பிடணுமா? ஆனால் அப்படி நாங்கள் கூப்பிட்றதில்ல. அதை நீங்கள் அப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னு நீங்கள் மக்கள் மத்தியில் வெறுப்பை திணிக்கிறீங்க. அப்போது நீங்கள் ஏன் இன்னும் இந்து மதத்தை விட்டு வெளியே போகல அப்படின்ற கொஸ்டின் வரும். ஆனால் இவங்க இந்து மதத்துக்குள்ளே இருந்துப்பாங்க. ஸ்டாலின் என்ன சொல்லுவார், என் மனைவி சாமி வணங்குவாங்க, நானும் ஒரு இந்து மதத்தை பின்பற்றுவேன், எனக்கு முருகர் பிடிக்கும்னு சொல்லிக்கிட்டே இவன் அடிப்பான் நம்மளை. அப்போ தானே எங்கள் வேற்று மதத்தை சேரவன் பேசுனா அது கேஸ் ஆகிடும். ஆனால் இந்து மதத்துக்குள்ளேயே இருந்துக்கிட்டு கமலஹாசன் போன்ற பிராமணர்கள், அப்புறம் அண்மையில் அவருடைய சகோதரர் சாருஹாசன் இருந்தார், அவரும் என்ன பேசுவார், இப்படி தான் பேசுவார். அப்போ இந்த மதத்துக்குள்ளேயே இருக்கிறவங்களையே பெரிய பெரிய விஐபிங்களை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி இந்து மதத்துக்கு எதிராக பேசும்போது, ஒரு இந்து மதத்தில் இருக்கவருங்க அவர் நியாயத்தை கேட்குறாரு, தப்பு நடந்தால் கேட்பார், தட்டி கேட்பார் அப்படின்றாங்க. தப்பை திருத்துறதுக்கும் அதை சரி பண்ணுறதுக்கும் விழிப்புணர்வு கொடுக்கறதுக்கும் அந்த மதத்தை இழிவுபடுத்துறதுக்கும் அழிக்க நினைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ இவங்க எவ்வளோ புத்திசாலித்தனமாக எவ்வளோ கேடித்தனமாக இந்த வேலையை கிரிமினலோட புத்தியோடு செய்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கங்க. அப்போது திமுகன்ற கட்சியை நீங்கள் ஜெயிக்க வைக்கக்கூடாது. தப்பு உங்ககிட்ட தான் இருக்குது. இல்லை நான் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவேன், அது சமூக நீதி கட்சி அப்படின்னு ஓட்டு போட்டிங்கன்னா அவன் முதல்ல அழிக்க போகிறது உன் குலதெய்வத்தை. ஏன்னா குலதெய்வம் அது நீங்கள் முனீஸ்வரனையோ இல்லை கருப்பண்ணசாமியோ நீங்கள் ஐயனாரையோ நீங்கள்லாம் வணங்கும் பொழுது, அப்புறம் செல்லியம்மன், அந்த அம்மன், இந்த அம்மன், நிறைய சாமியை நம்ம எல்லை சாமி நம்ம கடவுளை வணங்குவோம். தேவதை, ஊர் தேவதை இருக்கும். எல்லாத்தையும் முதல்ல காலி பண்ணுவான். காலி பண்ணிவிட்டு நீ ஏசு கிறிஸ்துவை தான் ஏற்றுக்கணுன்ற இடத்துக்கு வருவான். நீ ஏற்றுக்காத போது உங்கள் குடும்பத்தோடு உங்களை தீ வச்சு கொளுத்திடுவானுங்க, இல்லை வெட்டி கொண்டுடுவானுங்க. இதுதான் நடக்கும். அவங்க அஜெண்டா அவன் மாற்றிட்டானா, கண்டிப்பாக பெரும்பான்மையான இந்துக்களை அவன் கிறிஸ்தவ மதத்துக்கு மாற்றிட்டானா உங்களை கொன்னுடுவான். நீ நினைக்கிற இல்லை அவன் என்னை ஜாதியில் ஒடுக்குறான்ட்டு. நீ ஜாதியில் இங்கே யாரும் ஒடுக்கலை, இது வர்ணம் ஜாதி கிடையாதுன்னு தெளிவுபடுத்தியாச்சு. ஆனால் திரும்ப திரும்ப என்றைக்கோ நடந்ததை இவங்க சொல்லி சொல்லி உங்களை குலக்கல்வியை கொண்டு வராங்க, உங்களை ஒடுக்க பார்க்குறாங்கன்னு சொல்லி திமுக இன்னும் பிற அரசியல் இயக்கங்கள் உங்களை பலி கொடுக்கறதுக்கு உங்களை ட்ரை பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் மாற்று மதத்தை மாறிட்டீங்கன்னா அவன் சொல்கிறத தான் கேட்கணும், அவன் வச்சது தான் விலை, அவன் கொடுக்குற சாப்பாடை தான் நீங்கள் சாப்பிட்ணும், அவன் போடுற ட்ரெஸ்ஸை தான் போடணும், அவன் உங்களுக்கு கொள்றதுக்கு விஷம் கொடுத்தாலும் சாப்பிட்டு நீ செத்து போயிடணும். இவ்வளோதான். அவன் உங்களை அடிமையாக்க ட்ரை பண்ணுறான். அதுக்குள்ளே மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு தான் பிஜேபின்ற ஒரு இயக்கம், ஆர்எஸ்எஸ்ன்ற ஒரு இயக்கம் இங்கே பலமாக இருக்குது. நாம் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் சேரணும், பாஜகவில் சேரணுன்றதை மனசில் வச்சுக்கோங்க. அந்த கட்சிகள் தான் உங்களை காப்பாற்றுற ஆபத் பாந்தவன், அநாத ரட்சகனா கடவுள் கொடுத்துருக்காரு. நீங்கள் பிஜேபியை நீங்கள் விமர்சனம் பண்ணுங்கள். பிஜேபியில் தப்பே இல்லைன்னு நான் சொல்லலை, யாரும் தப்பே பண்ணலன்னு சொல்லலை. அவங்க டாக்ஸ் அதிகமாக போடுறாங்களா, போடுறாங்க. அவங்க சில சலுகைகள் ரத்து பண்ணாங்களா, பண்ணுறாங்க. அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணுறதே எங்களை போன்ற ஆட்கள் மக்களுக்காக பேசக்கூடிய, குரல் கொடுக்கக்கூடிய நாங்கள் இருக்கோம். பெட்ரோல் விலையை குறைக்கணுமா, குறைக்க சொல்கிறேன். நான் டீசல் விலை குறைக்கணுமா, குறைக்க சொல்கிறேன். டாக்ஸை குறைக்க சொல்லணுமா, குறைக்க சொல்கிறேன். நிர்மலா மேடம் கிட்ட நான் நேரடியாக பேசி இல்லை ஃபோன் பண்ணி பேசி நீங்கள் குறைங்கன்னு இல்லை கடிதமாவது எழுதி எப்படியாவது, அது என் பிரச்சனை, நான் பேசி மக்களுக்காக விலைவாசியை குறைக்க சொல்கிறேன், டாக்ஸு குறைக்க சொல்கிறேன், உங்களுக்கு நலத்திட்ட உதவிகளை செய்ய சொல்கிறேன். திமுக என்ன 1000 ரூபா கொடுக்குறது, நான் நினச்சா 2000 ரூபா கொடுப்போம், அதெல்லாம் பண்ண சொல்கிறேன். ஆனால் திமுகவுக்கு அந்த மதமாற்ற கைக்கூலிகளுக்கு நீங்கள் ஒருபோதும் துணை போகாதீங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன்றதில் எனக்கு மாற்று கருத்தே இல்லை. அவர் பாவங்களை தீர்க்க வந்த தேவ ஆட்டுக்குட்டியானவர், அவர் தான் ரட்சகர், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவர் தேவன் அல்ல, தேவனுடைய குமாரன். தேவனுக்கும் தேவகுமாரனுக்கும் வித்தியாசம் உண்டு. ஆனால் இவனுக்கு என்ன உருட்டுவானுங்க, இவர் தான் தேவன், இவரே அவர் அப்படின்லாம் உருட்டுவானுங்க. அது தப்பு. பிதா அப்படின்னு ஒருத்தர், கடவுள்னு ஒருத்தர் இருக்கார், அது எல்லாருக்கும் பொதுவானவர். நாம் எல்லாரோட பிள்ளைங்க தான். நம்ம தெரியாமல் பண்ணுற தப்பை எல்லா தெய்வமும் மன்னிக்கும்.
தெரிஞ்சு பண்ணுற தப்பை நம்ம திருத்திக்கலைன்னா ஒரு லெவலுக்கு போகும்போது கடவுள் தண்டிப்பார். அவர் தண்டிக்கிற விதம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அவ்வளோதான். அதை பார்த்து பயப்படாதீங்க. அம்மா, தாயே, என் தாயுமானவனே, தந்தையானவனே, இறைவா அப்படின்னு எந்த ஒரு மனுஷனும் மனதுருகி தன்னுடைய பாவத்தை அறிக்கை விட்டானா கடவுள் மன்னிச்சிருவார். அதுக்கப்புறம் துணிகரமாக பாவம் செய்யக்கூடாது. அவ்வளவுதான். அதுக்காக இவங்க சொல்கிற மாதிரி எல்லாத்துக்கும் பயப்படணும்னு அவசியம் இல்லை. கடவுளை பார்த்து பயப்படக்கூடாது. அவர் நம்முடைய அப்பா. அப்பா கிட்ட பிள்ளை யாராவது பயப்படுமா? எதுக்கு பயப்படணும்? அப்போ கொஞ்சம் கண்டிப்பாக இருப்பார். சில சமயத்தில் நம்ம தப்பு பண்ணால் அப்பா கிட்ட அடங்கி போகணும். நம்ம தப்பு தொடர்ந்து பண்ணால் அப்பா நம்மளை தண்டிப்பார். ஆனால் கொல்ல மாட்டார் அவ்வளோ சீக்கிரம். ஏன்னா நம்மளுடைய அப்பா இல்லையா, நம்மளுடைய பிள்ளைங்க இல்லையா, இப்படி கொல்லுவார் கடவுள்? எந்த தெய்வமும் அப்படி செய்யாது. ஏக இறைவன் ஒருத்தர் இருக்காரு. அது எல்லாம் வல்ல இறைவன் நம்மளை அன்போடு தான் பார்க்குறாரு. எந்த தப்பு பண்ணாலும் மன்னிக்க தயாராக இருக்கார். ஆனால் மோசமான தவறுகளை மன்னிக்கவே முடியாத குற்றம்னு ஒன்று இருக்குல்ல, அதை பண்ணும்போது இறைவன் தண்டனை கொடுப்பார். அதனால தான் அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் நியாயமுள்ள தேவன், அவர் நீதியின் தேவன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவர் தான் தர்மம். அதர்மத்தை செஞ்சால் இறைவன் பொறுத்துக்க மாட்டார்ன்றது தான் நம்மளோட புராணங்கள் சொல்லுது. இவ்வளோதான் விஷயம். அதனால் இவங்ககிட்ட ஆர்கியூ பண்ணுறது வேஸ்ட்டு. அவங்கள திட்டக்கூடாது. அவங்க அஜெண்டாவோட தான் திரும்ப திரும்ப ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு முறையும் எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ இந்த மத தெய்வங்களை திட்டிக்கிட்டே இருப்பானுங்க. அவனுங்களுக்கு வேலையே இதுதான். இதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. புரிஞ்சுக்கிட்டு யாரை தேர்ந்தெடுக்கணும், யாருக்கு ஓட்டு போடணும், யார் இந்த நாட்டில் ஆள விடணும், யார் ஆள விடக்கூடாதுன்னு முடிவெடுத்துட்டிங்கன்னா நீங்கள் தான் கெத்து. உங்களோட வாழ்க்கை, உங்கள் உயிர், உங்கள் குழந்தைங்களோட உயிர், எதிர்காலம் எல்லாம் நீங்கள் போடக்கூடிய ஓட்டில் இருக்குது. புரிஞ்சுக்கங்க.